நம்ம லாஸ்டா செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணோம் பாலினாமியல்ஸ். அடுத்தது வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் டூ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 கிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. கிராஃப் வந்து போன வருஷம் வரைக்கும் டெலிட்டட். நீ அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாங்கிறது அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 அது வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் பார்த்துடலாம். நமக்கு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள் அப்படின்னா அதோட ஜெனரல் ஃபார்ம் வந்து இப்படிதான் வரும். aXy plus by plus c equal to 0 அப்படின்னு சொல்லி. சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். ஒரு ஈக்குவேஷன் வருதுன்னா இதை வந்து நம்ம ரெண்டு ஆங்கிள் சால்வ் பண்ணலாம். ஒண்ணு வந்து கிராஃப் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி 9th படிச்சிருப்பீங்க. 9th பாத்தீங்கன்னா இது வந்து கிராஃப்ல சால்வ் பண்ணிருப்பீங்க. ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு லைன் வரும், இன்னொரு ஈக்குவேஷன் இன்னொரு லைன் வரும். ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு நேரா இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் வேல்யூ, இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு y வேல்யூ. ஒன்னு கிராஃப்ல சால்வ் பண்ணுவோம், இன்னொன்னு வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லி. அல்ஜிப்ரிக் மெத்தட்னா அதுலயே 3 மாடல் வரும். எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சொல்லி. சோ அதுல வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து டெலிகேட் போர்ஷன் இருக்குது. எலிமினேஷன் தான் ஒரு ஸ்டாண்டர்டா வரும். சரியா? சரி, அதை அப்படியே பின்னாடி நம்ம பாத்துடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 அதுல வந்து கொஸ்டின் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, in each of the following system of equations determine whether the system has unique solution, no solution or infinitely many solutions. நம்ம அப்படியே அவங்க வழி விட்டுறோம், அப்படியே வெளியே கிளம்பி போயிடறாங்க. வீட்டுக்கு தான் வரேன், அப்புறம் அப்படியே பைய எடுத்து அப்படியே போய் அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணாமே அது வந்து நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷனா அல்லது நோ சொல்யூஷனா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? அந்த ஃபைல் சரிடா, ஃபைல் வைடா, இந்த பதிப்பு இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வருது. a1x plus b1y plus c1 equal to 0. அடுத்து வந்து a2x plus b2y plus c2 equal to 0. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் வருது. சோ இதுல வந்து நம்ம a1 by a2 not equal to b1 by b2. இந்த மாதிரி வந்தா அந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன். சரியா? இதே வந்து a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. இந்த மாதிரி வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு நோ சொல்யூஷன் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படிவாங்க. இதெல்லாமே வந்து ஒரே மீனிங். அதே நேரத்துல a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இது மூணுமே ஈக்குவல் ஆகுதுன்னா இதுக்கு வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ், அதுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் வரும். சரியா? இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர், இதுக்கு வந்து ஆன்சரே வராது, இதுக்கு வந்து நிறைய ஆன்சர் இருக்கும். அதான் வந்து கான்செப்ட். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா x minus 3y minus 3 equal to 0. எழுதும்போதே வந்து equal to 0 ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து 3x minus 9y minus 2 equal to 0. சோ இப்போ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா a1 வேல்யூ 1, a2 வேல்யூ a3 எழுதுவாங்க. அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதெல்லாம் எழுத வேண்டாம், இதெல்லாம் ஒரு பேசிக் லெவல் சம் தான். சோ எழுதும்போதே வந்து equal to 0 ஃபார்ம் எழுதுவாங்க. சோ 1 by 3 minus 3 by minus 9 equal to minus 3 divided by minus 2. So 1 by 3. இதை சிம்பிளிஃபை பண்ணா minus minus கட் ஆயிடுது, 1 by 3 not equal to 3 divided by 2. So இப்போ இந்த மாடல் வருது. So அப்ப இந்த இடத்துல வந்து a1 by a2 equal to b1 by b2
not equal to C1 by C2. Therefore, the equation has no solution. சரியா? இந்த first subdivision எழுதிட்டு second subdivision எழுதுங்க, அத நான் போர்டு எடுத்து தரேன். சரியா? இதுல a man goes 15 meter into west. West எங்க இருக்கு? So your starting point is so இங்க இருந்து என்ன பண்றா, இங்க வர 15 minutes வர. அப்புறம் 8 meter deep to north. North எங்க இருக்கு? இது 8 meter. So இப்போ இந்த distance கேக்குறேன். அவ்வளவு இதே மாதிரி. இன்னும் இங்க போடுங்க. இந்த இதே மாதிரி போடுங்க. So அப்ப hypotenuse equals எழுதும்போது வந்து c squared equal to எழுதிக்கலாம். அப்ப சார் எழுதுங்க 240 வரும். ஓ பாரா சொல்றேன். 8 squared எவ்வளவுடா? 8 squared எவ்வளவுடா? அத அடிச்சிட்டு போட்டு திருப்பி எழுதி. என்னடா நீ c squared equal to எழுதுறாரு. மீதி அடிச்சுடு. c squared equal to a squared plus b. எது கேக்குறாங்களோ அது லெஃப்ட் சைடுல வரணும். சரியா? a square plus b square. தம்பி இதை முடிச்சீங்களா? அடிச்சு விடலாமாப்பா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அடிச்சு விடலாமா? Sir, 1 minute, sir. Very well. Thank you, sir. ஏய் 50 மீட்டர்னா நம்ம எங்க இருக்கபா? Completed, sir. இல்ல அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் சொல்லி தர பாத்துக்கங்க. 2x plus y minus 5 equal to 0. ஒரு நிமிஷம் பாருங்கம்மா. 4x plus 2y minus 10 equal to 0. எழுதும்போது क्वेश्चन எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல இந்த மாதிரி ஃபார்ம் எழுதிடுங்க. So 2/4 equal to 1/2 equal to minus 5 divided by minus 10. So 1/2 equal to 1/2 equal to 1/2. So last round is very easy. A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by B2. Therefore the equation has infinitely many solutions. எழுதுங்க. இதோட கன்க்ளூஷன் நாளைக்கு கையோட நீங்க சால்வ் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். சரியா? மீட்டிங்ல இது முடிச்சிட்டு மீட்டிங் லீவ் பண்ணிக்கணும்பா. நாளைக்கு ஈவினிங் இதை நீங்க கையோட சால்வ் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். ஓகே? ஏமா என்னாச்சுமா? முடிச்சியா? Good evening, sir. Good evening, ஆஷா. ஏமா என்ன பண்ணிருக்கற? சார் நேர்ல வரலான்னு பார்த்தேன் சார், ஆனா அப்பா வீட்ல இல்ல சார். ஓகேமா. ஓகே சார். என்ன அனுபவம் ரியல் நம்பர் சொல்லுங்க. ரியல் நம்பர் சார் எப்படி எடுக்கவே இல்லை சார். ஸ்கூல் எடுத்துட்டாங்க. எங்க போட்டு அது படிக்க மாட்டாங்க. புரியுதா? தமிழ்டா. இல்ல வராது. நான் சொல்யூஷன் பாருங்க. ஒரே நிமிஷம். பாருங்க கண்டிப்பா தெரியுமா? தம்பி பேச பாருங்க. தம்பி உங்க டவுட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா?